ஏய் என்னடி பண்ற? சமைக்க போறேன். நம்ம 2 பேரும் கடையில போய் வாங்கி சாப்பிட்டா 500 ரூபீஸ் செலவாகும். நான் பாரு ஸ்மார்ட்டா 50 ரூபீஸ்க்கு 1 கேஜி ரைஸ் வாங்கியிருக்கேன். 1 வீக்குக்கு வச்சு சாப்பிடலாம். எப்படி? ஐயோ அது இல்ல. இப்ப என்ன பண்ண போனேன்னு கேட்டேன். இப்ப என்ன பண்ண போன? அரிசி கழுவிட்டு தண்ணி ஊத்த போனேன். போடி இவளே. என்னடி என்ன தேடுற? ஒரு பாத்திரம் வேணும். இதோட அப்பா தான் இங்க நிறைய இருக்கே. இந்தா. எதுக்கு இந்த பாத்திரம்? இது எதுக்கிட்டே அதுல ஊத்துற? இந்த ரைஸ் வாட்டரை ஃபேஸ்ல ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டா மூஞ்சி சும்மா பளபளன்னு ஆயிடும். ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணா 1000-2000 ரூபாய் செலவாகுது. அதுக்கெல்லாம் எவன் செலவு பண்றது? அதுக்கு தான் இங்க வைக்கிறேன். அப்போ எனக்கும் எடுத்து வை, நானும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏய் அப்புறம் ஹவுஸ் ஓனர் கிட்ட கொஞ்சம் ரெண்ட கம்மி பண்ணி சொல்லி கேட்கலாமா? ஆமாண்டி, அநியாயத்துக்கு ரெண்ட் வாங்குறான். ஏதோ இந்த வீட்ல ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்கே, நம்ம இந்த ரெண்ட்டுக்கு வந்தோம். மாசம் மாசம் ஒரு ஃபர்னிச்சரா எடுத்துட்டு போயிட்டு வாடகை மட்டும் குறைக்க மாட்டான். கேக்கலாம். இல்ல சரி ஓகே வா இப்பயே போய் கேப்போம். சரி வா போலாம். ஏய் என்ன பண்ற? கொஞ்சம் பாஷா தெரியணும்ல. அப்ப நான் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு போட்டுக்கோ வந்துறேன். போட்டுக்கோ. ஹவுஸ் ஓனர், ஓனர் அண்ணே, அண்ணே வெளிய வாங்கண்ணே. அண்ணே. என்னம்மா 2 பேரும் இங்க வந்து நின்னு கத்திட்டு இருக்கீங்க? ஓனர் அண்ணே, போன மாசம் ரெண்ட் கம்மி பண்றத பத்தி பேசிருந்தேன்ல. ஓ அதுவா? ரெண்ட் எல்லாம் குறைக்க முடியாதுமா. எது கம்மி பண்ண முடியாது? ஆமா. அப்ப எங்க வீட்ல இருந்து எடுத்து போன கட்ல திருப்பி கொடுங்க. ஏமா வீடெல்லாம் ரெண்ட்டுக்கு விடும்போது ஃபர்னிச்சர் எல்லாம் இருந்தது. இப்போ அது எனக்கு தேவைப்படுது, அதை நான் எடுத்துக்கிட்டேன். வீட ஃபர்ஸ்ட் வந்து பாக்கும்போது ஃபர்னிச்சரோட இருக்கிறதுக்கு தானே ரெண்ட் போட்டீங்க. இப்ப ஃபர்னிச்சர் மட்டும் ஒண்ணொண்ணா எடுத்து போயிட்டு ரெண்ட் குறைக்க மாட்டேனே. அதானே. ஆ? ஒண்ணு ரெண்ட கம்மி பண்ணுங்க, இல்லனா எங்க கட்டில எங்களுக்கு திருப்பி கொடுங்க. என்னது உங்க கட்டலா? ஆமா, நாங்க தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கும் சேர்த்து தானே ரெண்ட் வாங்குறீங்க. ஒண்ணா கட்ல திரும்ப கொடுங்க, இல்ல ரெண்ட கம்மி பண்ணுங்க. இது எதுவுமே இல்லனா நாங்க வேற வீட பாத்துட்டு போறோம். ரெண்ட் எல்லாம் கம்மி பண்ண முடியாதுமா. இங்க பாருங்க ஓனரே, எங்களுக்கு இதை விட சூப்பரான வீடெல்லாம் கிடைக்கும். ஆனா பாவம், உங்களுக்கு தான் எங்களை மாதிரி ஒரு நல்ல டெனண்டே கிடைக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க. இது சரிப்பட்டு வராதுரி. நம்ம பார்த்தோம்ல இந்த தெருமுனையில ஒரு 2 BHK. ஆமா. பேசாம அந்த வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஷிஃப்ட் ஆயிடலாம். ஷிஃப்ட் ஆயிடலாம். நாங்க வீட காலி பண்ணிக்கிறோம். இல்லம்மா நான் குறைச்சிடுறேன். இந்த மாசத்துல இருந்து ஒரு 10,000 கொடுங்க போதும். சரியா? என்ன டக்குன்னு ஓகே சொல்லிட்டாரு. பட் 2 BHK ஃபர்னிச்சரோட 10,000 கம்மி தான். இல்ல என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. என்ன? பேசாம நம்ம வீட்ல ஃப்ரிட்ஜ் சும்மா தானே இருக்கு, அதையும் திரும்ப கொடுத்துட்டு ரெண்ட் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண சொன்னா சூப்பர் டி. கேப்போமா? ஓனர் ஓடிட்டான். சரி சரி வா, அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். ஏய், உன்கிட்ட நெட்ஃபிளிக்ஸ் அக்கவுண்ட் இருக்கா? நெட்ஃபிளிக்ஸா? ஆ. நெட்டுக்கே வழி இல்லாம தான் பக்கத்து வீட்டுக்காரனோட வைஃபை யூஸ் பண்ணிருக்கேன். அடி பாவி, இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர். நம்ம யார்கிட்டயும் கடன் வாங்கவும் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. புரியுதா? நிக்கி, ஒரு 20 ரூபீஸ் ஜிபே பண்றியா? நிக்கிலா, உன் டாப் ஒன்னு எடுத்துக்கோ. நிக்கி, நான் உன் செப்பல் போட்டு போயிட்டு வரேன். என்ன பாக்குற? ஒண்ணும் இல்ல.